நான் சீரியஸாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்களான்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. மலையாள சினிமாவுக்கு ஈக்குவலாக ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே இருக்குது. விமன் எப்படி சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கணும். அதை காளிதாஸ் ஒன்றை விட 2 நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் சூப்பராக இருக்குது. காளிதாஸ் 2 வந்து எப்படா காளிதாஸ் 3 வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒருத்தர் பார்த்தவொடனே இவர்கள் இப்படி தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது அப்படிங்கிறது. பரத் சாருக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு கம்பேக்காக இருக்கும். மனுஷன் வந்து அப்போலேருந்தே பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். பரத்துக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லணும். படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். பரத் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மெச்சூர்ட் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அது நீங்கள் மூவி பாயிண்ட் ஸ்பாய்லர் ஆக்க வேண்டாம்னு பார்க்குறேன். சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே இருக்குது. விமன் எப்படி சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கணும். அதை அந்த அளவுக்கு கொண்டு போகலைனாலும் அது ஒரு ஓவரால் அவேர்னஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. சாங் ஒரே சாங் தான், பட் நல்லா கேட்சியாக இருந்தது அந்த சாங். பிரகாஷ் ராஜ் இஸ் ஆல்வேஸ் அ பிக் ஆக்டர். ஸோ அவரை பற்றிலாம் சொல்லவே வேண்டாம். ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு. சங்கீதா ரொம்ப நல்லா லைக் கம்பேக் பார்க்கும் போது நாங்கள் வேறு மாதிரி சங்கீதாவை தான் பார்த்துருக்கோம். இதுதான் த்ரில்லர் மூவியில் ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சங்கீதா. அவங்க மெச்சூரிட்டி ஆஃப் ஆக்டிங் தெரியுது நல்லா. நல்லா இருந்தது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக யாருமே ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கனெக்ட் ஆகுது எல்லாருக்குமே மூவிக்குள்ளே. தேங்க்ஸ். சூப்பராக இருந்தது படம். உண்மையிலேயே காளிதாஸ் 2 வந்து எப்படா காளிதாஸ் 3 வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல ஒரு படம். அதாவது எப்படி சொல்கிறது, மலையாள சினிமாவுக்கு ஈக்குவலாக ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். படம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக, அதாவது படம் விறுவிறுப்பாக அப்படிலாம் கிடையாது. படம் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. வந்து எல்லோரும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம். சூப்பராக இருக்குது படம். வந்து எப்படி சொல்கிறது, க்ரைமுக்கு க்ரைமாகவும் போயிட்டு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அதுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. எமோஷனல் ட்ராமாவாகவும் படம் கிளைமேக்ஸ்லாம் போக ஆரம்பிச்சது. நல்லா இருந்துச்சு. பரத்துக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இவங்க இருக்காங்களே சங்கீதா, அவங்க நல்ல ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லணும். கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வரும்போது அவங்க மட்டும்தான் மைண்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது படம். ரொம்ப நல்ல படம், பார்த்த ஒரு ஃபீல். நல்லா இருக்குது சார். மியூசிக் உண்மையிலே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சார். ரொம்ப அருமையாக இருந்தது சார். சார் இது த்ரில்லிங்கு அப்படிலாம் கிடையாது சார். ஒன்றுமே ஜஸ்ட் நமக்கு நடக்கும். நம்ம எந்த இடத்துலையுமே வந்து சீட்டெல்லாம் உட்காந்துலாம் பார்க்க மாட்டோம். மியூசிக் நல்லா இருக்குமே தவிர மற்றபடி வந்து ஓகே இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மாதிரி தான் போவோம். நல்லா இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான் படத்தில். ஓவரால் ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னாக்கா அதோட திருத்திக்கணும். அதை மறைக்கிறன்ற பேரில் இன்னும் நிறைய தப்பு நடந்துகிட்டே போகக்கூடாதுன்றது தான் காட்டுறாங்க உள்ள, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. எனக்கு க்ரைம் த்ரில்லர் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இதில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அன்எக்ஸ்பெக்டடுங்க, சான்ஸ்லெஸ்ஸுங்க, சூப்பராக இருந்துச்சு. பரத் சாருக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு கம்பேக்காக இருக்கும். மனுஷன் வந்து அப்போலேருந்தே பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஸோ நானும் இந்த படத்தில் ஒரு இதாக பண்ணியிருக்கேன். நானும் ஒரு கான்ஸ்டபிள் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. பரத் சார் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்துச்சு. சங்கீதா மேம்லாம் வந்துட்டு இந்த வயசில் எப்படிங்க இப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐயோ, பிஜிஎம்லாம் அல்டிமேட்டுங்க. அது மாதிரி இன்னுமே எனக்கு அந்த லாஸ்ட்டில் வர பிஜிஎம் வந்து இன்னும் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. பிஜிஎம்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. சாங் ஒன்று பயங்கர சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஐயோ, அதை தான் சொல்கிறேன். இந்த ரத்தம் தெரிக்கிறது, கொலை பண்ணுறது அந்த மாதிரி அவ்வளோ ஓவர் டூலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக, ரொம்ப நீட்டாக, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. நான் வந்து நினச்சிருப்பேன் சார், ஓகே இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் வந்தேன். பட் நான் சீரியஸாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்களான்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாமே. தேங்க்யூ. படம் சூப்பர் சார். பார்க்கலாம், எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. பரத் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர். பரத் ஆக்டிங் சூப்பர் சார். தம்பி நல்லா பண்ணியிருக்காப்ல பரத். எனக்கு ஆல்ரெடி பரத் தம்பி ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்து இதில் காளிதாஸ் ஒன்றை விட 2 நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் சூப்பராக இருக்குது சார். பார்க்கலாம். ஓகே, படம் நல்லாவே இருக்குங்க. பரத் ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்குது. மெசேஜ்ன்றது பெருசாக இல்லை. படம் கம்ப்ளீட் த்ரில்லர். இதில் கண்டிப்பாக ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் இருக்குது. அது பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. அவர் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு.
ஸோ அது கன்வின்சிங்காகவே அவர் சொல்லியும் இருக்கார். ஸோ அது மக்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் கரெக்டாக ஒரு கம்பேக் மூவின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இப்போ ஒரு 15 பேர் 20 பேர் படத்தில் இருக்காங்கன்னா எல்லாருக்கான ஸ்பேஸ் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் ராஜ் ரொம்ப கம்மியாக தான் பஸ் வர்றாரு. பிஜிஎம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். த்ரில்லர் மூவி தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அந்த ஹாரர் மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் வயலன்ஸும் நிறைய கிடையாது. கம்ப்ளீட் த்ரில்லர் படம். ரொம்ப அருமையான த்ரில்லர் படம். ரொம்ப வருஷம் கழித்து பார்த்ததில் திருப்தியாக இருந்தது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். சாரி, பரத் ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டாக தெரிஞ்சது எனக்கு. அவர் முன்னாடி சின்ன பிள்ளைகளாக இருந்ததுல இருந்து ஆக்டர் அந்த கேரக்டருக்கு மாதிரி அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒருத்தர் பார்த்தவொடனே இவர்கள் இப்படி தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது அப்படிங்கிறது. தவறானவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் அவங்க சொல்ல வர வேண்டிய மெசேஜ் இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். ஸோ இதுக்கு விட எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு படத்தை பற்றின ஒரு நாலேஜ் கிடையாது. திஸ் இஸ் லைக் குவைட் நல்ல படம். அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கடைசி வரைக்கும் புரிய வச்சாங்க. என்ன மாரல்? ஓகே. அதுதான் எனக்கு இவங்க நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு, புரியுறது. ஆனால் இது இப்படி இவ்வளோ நல்லா நடிக்கணும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஆக்டிங் தெரியாது. அது இந்த கேரக்டருக்கு அவங்க பக்காவாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட் அவங்க எப்படி தன்னோட குழந்தைய இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வெளியிலேருந்து 3வது மனுஷங்களாக பார்க்கும்போது இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். பட் ஆஸ் அ பேரண்ட் அவங்க பொண்ணை அவங்க காப்பாற்றணும்னு நினச்சது கரெக்டான இதுவாக தான் அந்த ஒரு ஆங்கிளில் நம்ம சொல்லலாம். ஓவராலாக பக்கா த்ரில்லர் மூவி. யா ஓகே. அவங்க போட்டிருக்கிற பிஜிஎம் வசனம் எல்லாம் புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வசனமும் தேவையான இடத்துல தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. மியூசிக் எல்லாமே வேறு மற்ற இது அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது சினிமாவை பற்றி. பட் ஒரு ஆடியன்ஸாக நல்லா இருந்தது.